ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்இடி எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். MTS 2024 இந்த ஹவில்தாரோட பிஇடி பிஎஸ்டி இதோட அட்மிட் கார்டு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதை பற்றின டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன எடுத்துகிட்டு போகலாம், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு முதல்ல பேசிக்காக என்னென்ன தேவை. பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபோட்டோகிராஃப், 3 ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஐடி ப்ரூஃப். இந்த 1 ஐடி ப்ரூஃபுன்றது ஆதார் கார்டாக இருக்கலாம், ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா ஏதாவது நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஐடி கார்டு, இல்லைனா காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ் ஐடி கார்டு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃபு. வேறு இப்போ நீங்கள் ஒரு எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. அந்த செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன்லேயும் சரி எல்லாத்துலேயுமே எது இருக்குது. ஸோ எஸ்டி அவங்க அவங்களோட வேலிட் ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. இது நான் சொல்கிற எல்லாமே ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ ஐடி ப்ரூஃபோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? இப்போது இந்த ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓட்டர் ஐடி கேட்டாங்கன்னா ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐடி ப்ரூஃபு, அதாவது ஐடி ப்ரூஃப் எஸ்டியோட ஐடி கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா அதோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிடபிள்யூடி இது உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நோட்டு ஏதாவது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே எல்லாமே தெரியும். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கரெக்டாக இருப்பீங்க. அதெல்லாம் நான் ஸ்க்ரைப் போகும்போது பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜெராக்ஸும் அப்புறம் ஒரிஜினல் ரெண்டுமே கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எடுத்துகிட்டு போனோம். பட் இப்போ ரீசண்டாக இந்த 2வது லிஸ்ட்டு ஹவில்தாருக்கு விடும்போது, ஹவில்தாருக்கு ஒரு கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும்போது அதில் தான் என் பேர்லாம் இருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்கான். 10th மார்க் ஷீட். சரியா? ஸோ அந்த 10th மார்க் ஷீட்டில் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்காக அட்மிட் கார்டில் கொடுத்தது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அட்மிட் கார்டில் கொடுத்தது. இது என்னென்னா இந்த ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அந்த கஸ்டம்ஸ் இதில் கொடுத்தது. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போங்க. ரைட்டா? ஸோ இது எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அடுத்து வேறு என்ன, நம்ம எப்படி போகிறது, என்ன ஏது அப்படின்றதுக்கு பார்ப்போம். இப்போ நமக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், வாக் பண்ண போகிறோம், அப்புறம் ஹைட் எடுக்க போகிறாங்க, அப்புறம் செஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதாவது செஸ்ட்டோட அந்த அளவு எடுக்க போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இந்த வாக்குன்றது எவ்வளோ இருக்க போகுது, 1.6 கிலோமீட்டரை 15 மினிட்ஸில் ஓடுற மாதிரி வரும். கரெக்டாக? 1.6 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும், 15 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செஸ்ட்டு எவ்வளோ இருக்க போகுது, 76 + 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பேன்ஷன். இது கண்டிப்பாக இருக்க போகுது. ரைட்டா? ஸோ ஹைட்டு எல்லாருமே இருப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். ரைட்? ஸோ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஷூ எடுத்துகிட்டு போங்க, ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் உங்களோட எசென்ஷியல் திங்ஸ், உங்களுக்கு தண்ணி பாட்டில் தேவை, அதுக்கப்புறம் ஏதாவது பழம் ஏதாவது தேவை, ஃப்ரூட்ஸ் ஏதாவது தேவை, பனானா எடுத்துகிட்டு போக, ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் தெரியுமா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு டிஷர்ட்டு ட்ராக் போட்டு போங்க, அதுவே போதும். அது அப்படி தான் போகணும். டிஷர்ட், ட்ராக் பேண்ட்.
எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுவே வந்து போதும், வேறு எதுவுமே வந்து பெருசாக தேவை கிடையாது. அப்புறம் வந்து ஒரு பேனா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கமிஷனர் காப்பியை ஃபில் பண்ணி ஆகணும். கமிஷனர் காப்பி, இந்த கமிஷனர் காப்பியில் தான் நம்மளோட ஃபோட்டோவை ஒட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமிஷனர் காப்பி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பென் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாமே பக்காவாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 47 kg தான் இருக்கேன், என்னை வந்து உள்ளே வந்து சேர்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு இதோ பொறுத்து இருக்குது, இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. அதாவது நம்ம இது பண்ணுறவங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சரி ஓகே பார்த்து போட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் இந்த சிபிஓ ஃபிசிக்கல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்தாலே வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மேபி கொஞ்சம் வெயிட் ஏறலாம். 1 கிலோக்கு எப்படியும் சாப்பிட போகிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். கிடச்சிதுன்னா ஓகே, இல்லைனா வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ வேறு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அசாமி, கார்வாலிஸ் அந்த ட்ரைபுக்குள்ளே ஏதாவது ஒன்று இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட டொமைசல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. டொமைசல் சர்டிஃபிகேட் இது எடுத்துகிட்டு போகலாம். வேறு என்ன இருக்குது, வேறு எதுவுமே வந்து பெருசாக கிடையாது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 சென்டர் தான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கன்னா YMCAல போட்டிருக்காங்க. ஒன்று YMCA, இன்னொன்று என்னென்னா நேரு ஸ்டேடியம். எல்லாமே வந்து பக்கம்தான், ரொம்ப தூரம் இல்லை. இந்த YMCAக்கு போகிறதுக்கு பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். சரி, பெட்ரோலில் போகலாம். சரிங்களா? ட்ரெயினில் வந்து போக முடியாது. இஃப் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சைதாப்பேட்டை, அதாவது பெட்டர் வந்து கிண்டி ட்ரெயின் இறங்கி, கிண்டி அந்த லோக்கல் ட்ரெயின் இறங்கி ஆப்போசிட்டில் வந்து கிண்டி மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோவை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வந்து நந்தனம் மெட்ரோ வந்து போயிடுங்க. நந்தனம் மெட்ரோ போயிடுங்க. ஸோ அப்படி மெட்ரோ போகிறது மூலிமா வந்து அதுக்கு பக்கத்துலேயே, அந்த மெட்ரோவுக்கு பக்கத்துலேயே தான் வந்து என்ன இருக்க போகுதுன்னா வந்து அந்த YMCA கிரவுண்டுன்றது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நான் வந்து எனக்கு மாம்பழம் நான் இறங்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னா அதை ரேப்பிடோ ஏதாவது பிடிச்சி போங்க. பட் அந்த டைமுக்கு வந்து ரேப்பிடோலாம் வருமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் நீங்கள் நேரு ஸ்டேடியம் போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் இறங்கிக்கோங்க. சென்ட்ரல் மீன்ஸ் பார்க் ஸ்டேஷன் இறங்கிக்கோங்க. பார்க்கு இல்லைனா சென்ட்ரல் இறங்கிட்டு ரிப்பன் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கும். ரிப்பன் பில்டிங் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா YMCAனே வருது, நேரு ஸ்டேடியம் இருக்கும். சரிங்களா? எப்படியே நீங்கள் கூகுள் மேப் போட்டு தான் போகிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த பார்க்கு ஸ்டேஷன் வந்து லோக்கல் ட்ரெயின்லாம் வந்து போகும். பஸ்ஸும் வந்து நீங்கள் சென்ட்ரல்னு கேட்டிங்கன்னா பஸ்லேயும் வந்து போக முடியும், மெட்ரோலேயும் போக முடியும். சென்ட்ரல் மெட்ரோ, MGR சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி வரும். கோயம்பேடுக்கு வந்து புரட்சித்தல்வி அம்மா அந்த மாதிரி வரும், ஜெயலலிதா அந்த மாதிரி வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்ன MGR சென்ட்ரல் அந்த மாதிரி வரும் மெட்ரோவில். ஸோ இதுதான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிடுங்க. 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க. 7 PM போடுறேன், 7 AM ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வருது ஒரு 6:45க்கெலாம் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ முன்னாடி கிளம்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிளம்பிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆகலையோ அடுத்த விஷயம். நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போகணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா அது வேறு கதை. நம்ம கையில் அது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வாக்கிங் சொல்லியிருக்காங்கன்னா அது ஒழுங்காக வாக் பண்ணிவிட்டு போயிடுங்க. செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக இப்போயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சந்துரு மேக்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க, இப்போ இல்லை, அது கொஞ்சம் பழைய வீடியோ. அவர் பனியனோட நிற்பார். சரிங்களா? ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் எப்படி 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணணும்
அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள் சரிங்களா. போன தடவை நான் அப்படி தான் பார்த்தேன், இந்த தடவையும் நான் ஒரு தடவை பார்த்துக்கின்னு செஞ்சுட்டு போயிட வேண்டியது தான். அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது ஓகே, ஒர்க் அவுட் ஆச்சு. நானே தனியாக அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், எங்கே எனக்கு டைம் கிடையாது சுத்தமாக. வந்து இப்போ நான் அந்த ஜி ஸ்குவாட் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைமுன்றது கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு. நான் காரணம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வாய் தவறி வந்துடுது. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப், இது என்ன ஒரு பிடிஎஃப்பு புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கோட பிடிஎஃப் தான் இது. நம்ம புக்கோட பிடிஎஃப்பை வந்து நான் அதாவது புக்கை வந்து ஒரு பிடிஎஃபாக ஒரு பிபிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆப்பில் ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கோர்ஸில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, புக்கு கையில் வாங்கிப்பீங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து நான் கொடுத்துருவேன். ஆப் வந்து ஜிஎல் எடு ஆப்னு ஒன்று வரப்போகுது, சீக்கிரமாக வரப்போகுது. அதோடய ஃபஸ்ட் காப்பி என்கிட்ட இருக்குது. அதை ப்ளே ஸ்டோரில் வந்து சீக்கிரமாக வந்து லைவில் நீங்கள் பார்க்கலாம். புக்கு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு. இந்த 3மே வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ப்ரைஸ் என்ன ஏது அப்படின்றது எனக்கே தெரியல, அதை டீமை கேட்டு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். நீங்கள் வந்து மற்ற புக்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளோட டீம் வந்து ரொம்ப பெரிய டீம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போது நான் மெயினாக வந்து வேலை பார்க்குறேன். இன்னும் ஒரு 2 பேரை வந்து சும்மா கொஞ்ச நேரம் அவங்க ஒர்க் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப பெரிய கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாகலாம் கண்டென்ட்லாம் நம்மளால் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசணும். நான் ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடாமலே டிமிக்கி கொடுத்துட்டேன். ஸோ அதை ஒழுங்காக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆகணும். அது ஒன்று இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம அடுத்து ஹிஸ்ட்ரி புக் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தோம். இப்போதைக்கு அதை ஹோல்டில் போட்டுட்டு இந்த ஒர்க்குக்கான பிடிஎஃப்பு இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் சரிங்களா. எல்லாமே கொஞ்சம் குட்டியாக வந்து அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் தடவை 2 தடவை வந்து வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஏன் 3ஆவது தடவை போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒழுங்காக வந்து கொடுக்குற ஒரு குட்டி கண்டென்ட்டை வந்து ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணோம், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ ஐ ஹோப் இதுலேயும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இஃப் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் அகைன் வந்து இந்த வீடியோ வந்து ரீஷூட் பண்ணிவிட்டு என்னால் போட முடியாது. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட செஷன் வந்து முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் போட்டு விட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கழிவு ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செஷன் காலியாக இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இந்த யூடியூப் டெக்ஸ்டார் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு தெரியுமா. ஸோ கமெண்ட்லாம் டெலீட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது சரிங்களா. சும்மா ஜாலியாக வந்து போட்டு விட்டு போங்க. ரைட், ஓகே. ஸோ செஷனை ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.